உங்களையும் கௌதமையும் மன்னிக்கிறதா வேண்டாமான்னு சிந்து தான் முடிவெடுக்கணும். ஏன்னா அவதான் பாதிக்கப்பட்டவ. இனிமே நான் எங்க குடும்பம்னு நிம்மதியா வாழணும்னு டிசைட் பண்ணிட்டேன். என்ன இந்த விஷயத்துல இழுக்காதீங்க சித்தி. பூரணி, நீ நிஜமாவே திருந்துட்டியா இல்ல வழக்கம் போல ஏதாவது நடிக்கிறியா? உண்மையிலேயே திருந்துட்டேன் சித்தப்பா. சார், இப்பதான் பூர்ணி திருந்தி எங்க குடும்பத்துல ஒருத்தியா இருக்கா. பூரணி, நீ நிஜமாவே ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிருக்கமா. நீ எவ்வளவு துரோகம் பண்ணாலும் ரகு எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னை ஏத்துக்கிட்டு இருக்காரு பாரு, அதுவே பெரிய விஷயம். சிந்து, இவன் உன் வாழ்க்கையவே அழிச்சிட்டான். அதுக்காக உன் வாழ்க்கை இத்தோட முடியல. உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, குழந்தை இருக்கு. என் மருமக நல்லபடியா என் கண்ணு முன்னாடி சீரும் சிறப்புமா வாழணும். அதான் என்னோட ஆசை. அதுக்காக உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிச்சயமா நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணுமா? அதான் என்னோட ஆசை. சரி, நான் கிளம்புறேன். கூட்டிட்டு வா. என்னை மன்னிச்சிரு சிந்து. உன்னை ஒழிச்சு கட்டுறதுக்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் முயற்சி பண்ண. அதை பொறுத்துக்க முடியாம தான் அம்மனே என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருச்சு. நீ என்னை மன்னிச்சா அம்மனே என்னை மன்னிச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சிந்து. என்னை மன்னிச்சிரு சிந்து. என்ன செவந்தி சொல்றீங்க? அந்த கௌதம நான் மன்னிச்சு ஏத்துக்கணுமா? ஆமா சிந்து, நீ கௌதமோட சேர்ந்து வாழ வேண்டாம். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோன்னு சத்ரபதி சார் சொன்னாலும் கௌதம் திருந்திட்டாங்கிறத அவரும் நம்புறாருன்னு உனக்கு தெரியும் தானே? அப்படிங்கிறப்போ நீயும் கௌதம நம்பலாமே. எப்படி செவந்தி அவனை நம்பி என்னால ஏத்துக்க முடியும்? அவன் எனக்கு செஞ்ச கொடுமைகளை என்னால மறக்க முடியுமா? அதெல்லாம் என்னோட மூளையில ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. அவன் மேல வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. எனக்கு என்னமோ நீ அவனை ஏத்துக்கிட்டா அந்த சந்தோஷத்திலேயே அவன் சரியாயிடுவான்னு எனக்கு தோணுது. அவன் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பான்னு தோணுது. ஏன் செவந்தி, கை கால் விளங்காம வீல் சேர்ல இருக்கிறப்பதான் ஒருத்தன் திருந்துவானா? அதுக்கு பேரு திருந்துறது இல்ல, இயலாமை. அவன் திருந்திருப்பான்னு நீங்களும் நம்புறீங்களா? சிந்து, எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த நிலைமை வரப்பதான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு தன்னை திருத்திக்குவாங்க. இனிமே எந்த சூழ்நிலையிலயும் தப்பே பண்ணக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்து நல்லவங்களா மாறிடுவாங்க. அப்படி ஒரு முடிவை தான் நான் கௌதம் கிட்ட பாக்குறேன். அதனாலதான் கௌதம் திருந்திட்டான்னு நான் நம்புறேன். மதுவையே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அவ இத்தனை நாளும் என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணான்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட மட்டும் இல்ல, உன்னையும் எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கா. நம்ம வீட்ல எல்லார்கிட்டயுமே அப்படிதான் நடந்திருக்கா. அப்படிப்பட்டவ இப்ப எப்படி இருக்கா? டோட்டலா தலைகீழா மாறிட்டா. அவ ஏன் அப்படி மாறினா? அவ வாழ்க்கையில கடவுள் அவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருக்காரு. அதனால அவ மனசுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்ப அதே மாதிரிதான் கௌதமோட வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. கடவுள் அவனுக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருக்காரு. அதனாலதான் கௌதம் மனம் திருந்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கான். அவனை மன்னிச்சு நீ ஏத்துக்கிறது தான் சரின்னு நான் சொல்லுவேன். செவந்தி, மதுவையும் கௌதமையும் ஒரே மாதிரி கம்பேர் பண்ணி பேச முடியாது. மது சின்ன பொண்ணு, அவ நல்லது கெட்டது புரியாம அப்படி நடந்துகிட்டா. ஆனா கௌதம் அப்படியா? அவன் ஒரு அயோக்கிய. அவன் வேணும்னே தான் எனக்கு கெடுதல் செஞ்சான், துரோகமும் செஞ்சான். அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம்.
அப்படிப்பட்ட அயோக்கியனை கடவுள் ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்காரு? அவனை சாகடிச்சிருக்கலாமே. அது ஏன் அவர் செய்யல? எந்த ஒரு மனுஷனையும் தண்டிச்சு அழிக்கணுங்கிறது கடவுளுடைய நோக்கம் இல்ல. பண்ண தப்புக்கு தண்டனையும் கொடுத்து அவன் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கறாரு. அதனாலதான் கௌதம அவர் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்காரு. சிந்து, நீயே நல்லா யோசிச்சு பாரு. உன்னை கொல்றதுக்கு விஷத்தை கொடுத்த கௌதம் அந்த விஷத்தை சாப்பிட்டு சாகர நிலைமைக்கு போனான். ஆனா சாகாம பொழைச்சுக்கிட்டான். இப்ப கடைசியா நீ கோவில்ல தீக்குழியில இறங்குறப்போ அவன் மேல தீக்கங்கு பட்டு வலிப்பு வந்துச்சு. அப்பவும் அவன் உயிர் போகல. ஒரு நடப்பினமா உன் முன்னாடி வீல் சேர்ல வந்திருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது? கௌதம உன் மூலமா கடவுள் திருத்த நினைக்கிறாரு. அவனை மனுஷனா மாத்துற சக்தி உனக்கு இருக்குன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் உன் மூலமா அவனை கொண்டு வந்து சத்ரபதி சார் மூலமா நிறுத்தி இருக்காரு. நீ அவன் கூட கட்டாயமா சேர்ந்து வாழணும்னு நான் சொல்லல. அது சம்பந்தமா கொஞ்சம் யோசின்னு தான் சொல்றேன். சிந்துவை கொல்ல நினைச்ச கௌதம்ங்கிற கெட்டவன் செத்து போயிட்டான். இப்போ உன் முன்னாடி இருக்கிறவன் திருந்திருக்கிற கௌதம். அவனை நல்ல மனுஷனா வச்சுக்கிறதா இல்ல நடப்பினமா அலைய விடுறதாங்கிறது உன் கையில தான் இருக்கு. கடவுளே, என் பையனும் நானும் சேர்ந்து சிந்துவுக்கு செஞ்ச கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நாங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையா இவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டேன். இனிமே நாங்க மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு மனசால கூட நினைக்கவே மாட்டோம். எங்களோட இந்த உண்மையான மனமாற்றத்தை சிந்துவுக்கு புரிய வச்சு அவளை என் பையனை ஏத்துக்க வைக்கணும். அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். ரேவதி, நீ என்னதான் சாமி கிட்ட கெஞ்சி கதறி அழுதாலும் சரி, இல்ல உன் புள்ள மனசார கடவுள் கிட்ட வேண்டினாலும் சரி, அந்த கடவுள் நீங்க 2 பேரும் செஞ்ச அயோக்கியத்தனத்தையும் தப்பையும் மன்னிக்கவே மாட்டாரு.